வணக்கம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புத்தகம், இன்னைக்கு நம்மளோட கெரியர், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ், ஏன் நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு சூப்பர் பவர் பத்தி பேசுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. அதுதான் சொல்வன்மையோட சக்தி, அதாவது த பவர் ஆஃப் எலக்வென்ஸ். வாங்க அந்த பழம்பரம் ஞானத்துக்குள்ள நாமளும் ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். சரி, உங்கள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய திறமைகள்லயே எது ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்கது, ஒரு ட்ரூலி வேல்யூபிள் ஸ்கில் அப்படின்னு எதை சொல்வீங்க? நாம இன்னைக்கு மண்டைய உடைச்சு யோசிக்கிற இந்த கேள்விக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் ஒரு பதில வச்சிருக்காரு. முதல்ல திருக்குறள் இந்த ஒரு திறமைய மட்டும் எந்த அளவுக்கு ஒரு தனி இடத்துல வச்சு பாக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இது மத்த திறமைகள் மாதிரி இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு உச்சபட்ச வல்லமை. இந்த குறள் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி. நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதுவும் அன்று. சிம்பிளா சொல்லணும்னா, நாக்குல இருக்கிற அந்த நன்மை, அதாவது நல்லா பேசக்கூடிய அந்த திறமை, அதுக்கு ஈடா உலகத்துல வேற எந்த நல்ல விஷயமும் கிடையாதுங்கிறாரு. வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு ஸ்கில் கிடையாது, இது ஒரு சூப்பர் பவர். யோசிச்சு பாருங்க, இந்த 2000 வருஷ பழமையான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு உண்மையா இருக்கு. நீங்க ஒரு பிரில்லியன்ட் கோடரா இருக்கலாம், இல்ல ஒரு அருமையான கலைஞரா இருக்கலாம். ஆனா உங்க மனசுல இருக்கிற அந்த ஐடியாவை மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி உங்களால சொல்ல முடியலன்னா, அப்புறம் அந்த திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க பேச்சு தான் உங்க மத்த எல்லா திறமைகளுக்கும் உயிர் கொடுக்கிற ஒரு கருவி. சரி, ஒரு திறமைக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா அப்ப அது எவ்வளவு கவனமா கையாளணும் இல்லையா? ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளால ஒரு உலகத்தையே உருவாக்கவும் முடியும். அதே வார்த்தைகளால இருக்கிற எல்லாத்தையும் தரைமட்டமாக்கவும் முடியும். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு மனுஷனோட வளர்ச்சியும் சரி, அவனோட வீழ்ச்சியும் சரி, ரெண்டுமே அவனோட நாவிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு திருக்குறள் சொல்லுது. ஆக்கமும் அதனால தான் வருது, கேடும் அதனால தான் வருது. அதனால தான் பேசும்போது ஏற்படுற சின்ன சின்ன தவறுகளை கூட ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்கிறாரு. ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை தப்பா போனா கூட அது பெரிய இழப்புக்கு வழிவகுத்துரும். ஆனா அதோட இன்னொரு பக்கத்தை யோசிச்சு பாருங்க. அந்த ஆக்கப்பூர்வமான சக்திய, ஒரு விஷயத்த நீங்க தெளிவா மத்தவங்கள கவர மாதிரி சொல்லிட்டீங்கன்னா போதும், இந்த உலகமே நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க கருத்துக்களுக்கு உடனடியா ஒரு மதிப்பு கிடைக்கும். ஓகே, பேசுறது ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்த கேள்வி என்ன? சரி, எப்படி பேசுறது? மத்தவங்கள நம்ம பக்கம் சம்மதிக்க வைக்கிற மாதிரி, ஜெயிக்கிற மாதிரி ஒரு பேச்சை எப்படி உருவாக்குறது? இதுக்கும் திருக்குறள்ல சில சூப்பரான டிப்ஸ் இருக்கு. பாருங்க, திருக்குறள் ஒரு பெர்ஃபெக்டான பேச்சுக்கு 3 ஸ்டெப் தான் சொல்லுது. ஸ்டெப் 1, கேட்கிறவங்கள அப்படியே கட்டி போடணும். ஸ்டெப் 2, ஒரு சரியான நோக்கத்தோட பேசணும். ஸ்டெப் 3, கடைசியா யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு வாதத்தை முன்வைக்கணும். வாங்க இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஸ்டெப் 1, கேட்பவர்களை கவர்தல். அதாவது நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அதை கேட்கறவங்க உங்க பேச்சுல அப்படியே மெய்மறந்து போகணும். அட, உங்க பேச்சை கேட்க சுத்தமா விருப்பம் இல்லாதவங்க கூட, அட என்னதான் சொல்றாரு இவருன்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வைக்கணும். அதுதானே உண்மையான ஈர்ப்பு சக்தி. அடுத்து ஸ்டெப் 2, வெறும் கவர்ச்சியா பேசினா மட்டும் போதுமா? பத்தாது. நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்க, அவங்களோட நிலைமை என்ன, அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும். அப்படி ஒரு நோக்கத்தோட, ஒரு அறத்தோட பேசும்போது தான் அந்த பேச்சே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்னு வள்ளுவர் சொல்றார். கடைசியா ஸ்டெப் 3, இதுதான் அந்த நாக் அவுட் பஞ்ச். நீங்க ஒரு வாதத்தை முன் வச்சா அதுக்கப்புறம் அதை மறுத்து பேசுறதுக்கு யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அது தெளிவான, சக்தி வாய்ந்த, யாராலையும் அசைக்க முடியாத ஒரு வாதமா இருக்கணும். த ஃபைனல் வேர்ட். சரி, இப்படி ஒரு பவர்ஃபுல்லான பேச்சை உருவாக்குறதுக்கான டெக்னிக்ஸை பார்த்தோம். ஆனா அந்த பேச்சை பேசுற ஒருத்தருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும்? ஒரு வெல்ல முடியாத பேச்சாளர் எப்படி இருப்பாரு? வாங்க பார்க்கலாம். ஒரு வெல்ல முடியாத பேச்சாளர் எப்படி இருப்பாரு தெரியுமா? முதல்ல எந்த சபையிலையும் பேச பயப்படவே மாட்டார். ரெண்டாவது, பேசும்போது கொஞ்சம் கூட சோர்வடைய மாட்டார். வார்த்தைகள்ல பிழையே இருக்காது. மூணாவது, தேவையில்லாம வளவளன்னு பேசாம விஷயத்த சுருக்கமா நறுக்குன்னு சொல்லுவார். எல்லாத்தையும் விட முக்கியமா, மத்தவங்க பேசுறத ரொம்ப கவனமா கேட்டு அதிலிருந்து கத்துக்கிற ஒரு சிறந்த லிஸ்னராகவும் இருப்பார். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த எல்லா குணங்களும் ஒரே ஆள்கிட்ட இருக்கு. அவரை ஒரு விவாதத்துல ஜெயிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? திருக்குறள் ரொம்ப சிம்பிளா சொல்லுது, அப்படிப்பட்ட ஒருத்தரை வாதத்துல தோற்கடிக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல. இவ்வளோ நேரம் சொல்வன்மையோட சக்தியை பத்தி, அதோட நல்ல பக்கங்களை பத்தி பார்த்தோம். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எச்சரிக்கையும் திருக்குறள் நமக்கு கொடுக்குது. உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சரி, அது பாதி கதை தான். அந்த அறிவு மட்டுமே முழுமையான வெற்றி கிடையாது. மீதி பாதி எங்க இருக்கு தெரியுமா? அதை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுல தான் இருக்கு.
இந்த குரல் நம்ம பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில ரொம்ப அழகா சொல்லுது. எவ்ளோ படிச்சிருந்தாலும் எவ்ளோ அறிவு இருந்தாலும் அத மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியலன்னா அவங்க வாசனையே இல்லாத ஒரு அழகான பூ மாதிரியாம். பார்க்க அழகா இருக்கலாம், ஆனா அதால இந்த உலகத்துக்கு எந்த பயனும் இல்லை. அதனால கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். உங்ககிட்ட அறிவு இருக்கலாம், ஆனா அந்த அறிவோட வாசனைய, அந்த மனத்தை இந்த உலகத்துல பரப்புவதற்கு உங்ககிட்ட ஒரு குரல் இருக்கா? யோசிச்சு பாருங்க.